சரசு சமையல். இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். தக்காளி விலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுங்க. கரூர் உழவர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு நான் 4 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க. இந்த மாதிரி சீசனில் நம்ம தக்காளி ஊறுகாய் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு சப்பாத்திக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. அப்புறம் சாதத்துக்கே கூட போட்டு செஞ்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். அதனால நம்ம இந்த மாதிரி தக்காளி சீப்பாக கிடைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். நல்ல தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஒரு முறை கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அலசி எடுத்து வைக்கிற தக்காளியை நல்ல ஒரு துணியை விரித்து போட்டலாங்க. அந்த ஈரம்லாம் நல்லா உணர்ந்துடணும். நல்லா மொத்தமான டவலாக தான் விரித்து போட்டிருக்கேன். இப்போ இது வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு தடவை டவலில் தொடச்சி எடுத்துடணுங்க ஈரத்தையெல்லாம். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி தக்காளி இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணுங்க. தண்ணியிலேருந்து எடுத்த தக்காளியை அரை மணி நேரம் இந்த மாதிரி டவலில் போட்டுட்டேங்க. இதுலேயே ஓரளவுக்கு நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு டவல், காட்டன் டவல் வச்சுட்டு நல்லா இதெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து தொடச்சி எடுத்துடலாங்க. ஒத்தொத்தியாக இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே இப்போ தொடச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய தக்காளி மட்டும் இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கிக்கிட்டேங்க. மீதி எல்லாத்தையுமே அப்படியே முழுசாக தான் சேர்க்க போகிறேன். 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி போடணுங்க. இதில் வந்து 200 கிராம் புளி இருக்குது 4 கிலோ தக்காளிக்கு. புளி எடுத்துட்டு இதில் இருக்க இந்த மாதிரி ஓடு, இந்த நார் இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இதில் எல்லாமே நார் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் தாளிக்கலாங்க. புளி, பெருங்காயத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இதயம் நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்க போகிறேங்க. இதை ஊற்றி தாளிக்கும் போது பொங்காது. அப்புறம் உப்பு வந்து 4 கிலோவுக்கு 150 கிராம் எடுத்துருக்கேங்க. தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் தேவைக்கு. புளி 1 கிலோவுக்கு 50 கிராம் ஆக 4 கிலோவுக்கு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவு தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி செய்கிற தக்காளி ஊறுகாய்க்கு 200 கிராம் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தனி மிளகாத்தூள் தான் இன்றைக்கி ஊறுகாய்க்கு எடுத்திருக்கேங்க. இந்த மிளகாத்தூள் சேர்க்கும்போது நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் சேர்க்கவே வேண்டியதில்லை. இதுலேயே நல்ல ஒரிஜினல் கலர் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கி வர்றதுக்கு 200 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. மறுபடியும் தாளிக்கிறதுக்கு நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. தக்காளி வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துடுறோம். இப்போ தக்காளி சேர்த்த உடனே நம்ம புளியும் சேர்த்துடலாம். இதுலேயே இந்த புளி சேர்க்கும்போது தான் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிறதுக்காக இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு 2 கை அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. மறுபடியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கீழே இருந்து நல்லா பரட்டி விடணுங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலேயே வந்து இந்த தக்காளி, புளி எல்லாமே நல்லா வெந்து வரணும். நான் வந்து இன்றைக்கி 4 கிலோ போடுறதால பெரிய டவரால் வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் 1 கிலோலாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. தக்காளியில் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வருது. இந்த எண்ணெயில் வதங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வருங்க. இடையில நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. தக்காளி சேர்த்து அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நாங்கள் பக்கத்தில் இருந்து பெரட்டி விடுறதால ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்களேன். அரை மணி நேரத்தில் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கோங்க. அந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடணும். வந்து நல்லா வெந்து வந்துடணுங்க. இதில் சேர்க்குற எண்ணெய், கடுகு, புளி இதெல்லாம் தான் இந்த ஊறுகாய்க்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ங்க. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாதான் ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அரை மணி நேரத்துக்கு மேலேயே இந்த தக்காளி, புளி எல்லாமே வந்து எண்ணெயில் வெந்து வந்துருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதை நான் 2 பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இப்போது 2 பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த டவராலேயே கொஞ்சம் ஆறிட்டு இருக்கு. இன்னொரு பாத்திரத்துலேயே ஆறிட்டு இருக்குதுங்க. டவராவில் இருக்கிறத பாதியை வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு ஆற வைக்கிறேங்க. ஒரு டப்பில் கீழே தண்ணி வச்சுட்டு அதில் வச்சு ஆற வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சது ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு செட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணுங்க, இல்லைன்னா வந்து மிக்ஸி ஜார்லேருந்து வெளியில் வந்துடும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்குவமாக அரைச்சிக்கிட்டேங்க. அளவுக்கு எல்லா தக்காளியுமே நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் வந்து நான் குறப்பாகவும் அரைச்சி வச்சுருக்கேன், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்ல ஒரு கெட்டி குண்டாக வச்சுக்கிட்டேங்க தாளிக்கிறதுக்கு. பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லெண்ணெய் தான் விடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். 200 எண்ணெய் இப்போ விடுறேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேவைப்படும். சரசமாக இவ்வளோ எண்ணெயான்னு கேட்காதீங்க. எண்ணெய் ஊற்றுனா தான் தக்காளி தொக்கு ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. தக்காளி வந்து சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கவே கூடாதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. இப்போ நான் வந்து இதில் 4 கரண்டி அளவுக்கு சேர்க்குறேன். உப்புமே மறுபடியும் சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தலப்பலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் சேர்க்கவே கூடாதுங்க. மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் எங்கேயோன்னு போயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இன்னுமே நல்லா சுருளை வதங்கி வரணும். இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது உப்பு மறுபடியும் ஒரு கை சேர்க்குறேங்க. கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நம்ம வதக்கும்போது போட்டது, அதனால் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். பாத்திரம் கொஞ்சம் குறுகலாக வச்சதுனால வெளியிலலாம் கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நாங்கள் 2 பாத்திரத்தில் வச்சு தனித்தனியாக கிளறிக்கிட்டோம். 2 செட்டாக பிரித்து கிளறும் போது ஈஸியாக இருந்துச்சுங்க. அதனால தான் நாங்கள் வந்து 2 செட்டாக பிரித்து கிளறிக்கிட்டோம். கொஞ்சம் வெளியிலையும் அதிகமாக தெறிக்கல. இப்போது நல்லா கிளறிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா சிம்மில் போட்டுறணுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இப்போ நமக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம இந்த மாதிரிலாம் அதிக அளவில் செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். ஆனாலும் 2 அடுப்பில் வச்சு வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. 10:30க்கு ஆரம்பித்தேன். இப்போ வந்து மணி 1 ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணி முடிக்கும் போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஜம்மு ரெடியாக இருக்குங்க. நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்க. போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ தக்காளி ஊறுகாய் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் கிளம்புனேங்க. நான் போகும்போது நல்லா கப்பன் ஒரு மூடி போட்டோ தட்டு போட்டோ மூடலைங்க. வாழை இலை தான் போட்டு அதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து தான் நான் வந்து திறந்து பார்த்தேன். அப்படியே எண்ணெய் முதங்கிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஆறுனதுக்கு அதுக்கும் ரொம்பவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கேன். செஞ்ச தக்காளி ஊறுகாய் எல்லாத்தையுமே வானலிக்கு மாற்றி கடைசியாக ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு 3-4 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்குங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ஓரமெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். ஓகே, இதை டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு வச்சு ஊறுதுங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. அதுவும் இட்லி தோசையோட சாப்பிடும்போது தயிர் சாதத்துக்கு சைடில் தொட்டுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சொல்லவே வேணாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே தூக்கலாக இருக்குது. இந்த மாதிரி தூக்கலாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்குங்க. வைக்கணுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருட்களுமே சேர்த்துருக்கோம். தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு 1 கிலோவுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த அளவுகளை பார்த்து செஞ்சுக்கலாங்க. நான் ஹிண்டாலிய வானலியிலேருந்து செஞ்சதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் வெசலில் மாற்றி வச்சுட்டேங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணுவேங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 4 கிலோ தக்காளிக்கு இப்போ பாட்டில் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சது இந்த பாத்திரத்தில் இருக்கிறது இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குங்க.
இப்போ எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புறதுக்கு பாட்டில் இருந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கணுங்க. சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.